மகாகால சம்ஹிதையில் இருக்க கதாச்சிதாத்யா லலிதா பும்ரூபா கிருஷ்ண விக்கிரகா. கதாச்சித் ஒன்ஸ் அப்பான் அ டைம் என்னாச்சு, ஆத்யா லலிதா அம்பாள் பார்த்தாளாம், பும்ரூபா பும்ரூபத்தை எடுத்துக்கணும்னு நினைச்சா. ஏன் ஸ்திரீகளா இருக்கிறவ அந்த டான்ஸ் நாட்டியம் ஆடுற காலத்துல இல்ல ஒரு டிராமால என்ன பண்றா, ஸ்திரீகள் புருஷால வேஷம் போட்டுக்கிறது, புருஷா ஸ்திரீ வேஷம் போட்டுக்கிறது, இப்படி எல்லாம் பண்றாளோ இல்லையா. அதே மாதிரி அம்பாளும் பார்த்தாளாம், ஜனங்களை உத்தரணம் பண்றதுக்கு இப்படி ஒரு வேஷம் பண்ணுவோம் அப்படின்ட்டு அழகான வேஷத்தை எடுத்தாலாம். பும்ரூபா கிருஷ்ண விக்கிரகா வேணுநாத சமாரம்பாத் அகரோத்விவசம் ஜகத். என்ன பண்ணினாலாம், வேணுநாத சமாரம்பாத் அந்த புல்லாங்குழலை ஊதினாலாம். அந்த புல்லாங்குழல் ஊதினத்தினால என்ன, உலகத்தை எல்லாம் விவசமாக்கி விட்டார். ஸ்திரைணம் ஸ்திரைலோக்கிய ஜாதானாம் காமோன்மாதைக ஹேதவே வம்சீதரம் கிருஷ்ண தேகம் சகார துவாபரே யுகே. கிருஷ்ண சரீரத்தை உண்டு பண்ணி வம்சீதரம், வம்சீதரம் புல்லாங்குழல ஊதி. அந்த ஊதலத்துல என்ன விசேஷம் இருக்குன்னா, நம்ம எதுவுமே காது வழியாகத்தான் நல்லதெல்லாம் போறது. கண்ணு வழியாக ஊர்ல இருக்கிற வம்ப பார்க்கிறேன், கண்ணு வழியா நல்லது இல்லை. ஆனா நல்லது வரணுமையானால், குரு பிரசாதம் வரணுமையானால், அவரிடத்திலிருந்து நல்ல வார்த்தை நம்ம கேட்டு இதயத்துக்குள்ள போகணுமையானால் அது காது வழியாகத்தான் போகும். ஆகையால் தான் நம்ம காதை என்ன சொல்றோம், தெய்வீ சம்பத்துன்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்படிப்பட்டதான காது வழியாக நமக்கு நல்லது ஏற்படணும் என்பதற்காக அவருக்கு என்ன, வம்சீதரம் கிருஷ்ணதேகம், வம்சீதரனாக கிருஷ்ணதேகம் சகார துவாபரே யுகே, துவாபர யுகத்துல பண்ணினாலாம் அப்படின்னு முதல் ஸ்லோகத்துக்கு சொன்னார்.